வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலர் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸோ ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராப் பண்ணிக்கணும். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வந்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. மாஸ்க்குன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதரை வந்து இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ நான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஒரு 60 கொடுத்துக்கோங்க. ஒரு 50 இல்லைனா ஒரு 60 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி ஆட் பண்ண பிக்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்டு வேறு ஃபோட்டோவை எரேஸ் பண்ணி கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னுட்டு ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய சைஸில் வச்சுருக்கிற பிக்கை வந்து இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி நான் சொன்ன செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அதே பிக்கை செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான் தேவை அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்து அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி மியூசிக் பிளேயர் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கீங்களோ அதில் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மியூசிக் பிளேயரை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ, இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல அந்த மியூசிக் பிளேயரை செட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த பேக்ரவுண்டு வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ வேணுன்னா கூட நீங்கள் பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு. ஸோ எந்த பேக்ரவுண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக தான் ஷோ ஆகும். நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே A to Z கரெக்டாக பண்ணிவிடுங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். இப்போ வீடியோவை நீங்கள் கரெக்டாக வந்து எடிட் பண்ண வாட்டி இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.